இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சரஸ்வதி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட இப்ப பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு அம்மா தன்னோட பொண்ணை காலையில ஸ்கூல்ல போய் விடுறாங்க. திருப்பி அந்த பொண்ணை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்படி ஒரு பொண்ணே இந்த ஸ்கூல்ல படிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான ப்ரூஃப்மே இல்லவே இல்ல. அந்த பொண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிள் தான் இந்த கதை தொடங்குது. அந்த அம்மா தான் நம்ம கதையோட ஹீரோயினான சரஸ்வதி. இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆல்சோ இதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி நடந்ததாகவும் அதுக்காக சில பேரை ரிவெஞ்ச் எடுத்ததாகவும் ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்க்காக பிரகாஷ் ராஜ் ஆஜராகிறார். அண்ட் அந்த கேஸ்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் சரஸ்வதியை சுத்தி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போக போகுது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே இந்த மிஸ்ட்ரியை சூப்பரா பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும், வரலட்சுமி சரத்குமார் யாரு, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. ஆக்சுவலா வரலட்சுமி சரத்குமார் பத்திய ஒரு ஒரு ரிவீலேஷனும் இந்த கதையில ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஃபிளாஷ்பேக் அப்படின்றதும் ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஒன்ஸ் அவங்கள பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரிவீல் ஆனதுக்கு அப்புறமாட்டு இந்த கதை ஒரு ரொட்டீனான ரிவெஞ்ச் டிராமாவா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும். இன்ஃபேக்ட் ரொம்பவே கன்வீனியன்ட்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில காட்சிகள் அமைச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்போட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட்டான அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு ஸ்டோரி தான். பட் அலாமிங்கா எதுவுமே இல்லை. ஸோ தாராளமா பார்க்கலாம். இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.